ஃப்ரெண்ட்ஸ் 5 வகையான சிறுதானியங்களை சேர்த்து மொறு தோசையும் சாஃப்ட் இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 வகையான சிறுதானியங்களில் முதல் கம்பு எடுத்திருக்கேன். அதே அளவில் மற்ற 4 சிறுதானியங்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. கம்பு, சோளம், சாமை, குதிரைவாலி, திணை அரிசி 5 வகையான சிறுதானியங்களையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. சிறுதானியம் ரொம்ப நேரம் ஊறணும். 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிறுதானியம் அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ஒரு 300 கிராம் உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் உளுந்து ஊறின பிறகு எப்பவும் போல் உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச சிறுதானியங்களையும் கொஞ்சமாக இட்லி அரிசி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. புளிச்சு வந்த பிறகு இட்லி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மொறு தோசை ஊற்றினாலும் தோசை ஊற்றலாம். ஒரு 12 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சிறுதானிய இட்லி சூப்பராக ரெடி.